கிரிக்கெட் மேட்சுக்கு வணக்கம். ஸோ நேத்து ஐபிஎல் அட்டவணை வெளிவந்திருக்கும். எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுல இந்த ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்களா? நிறைய பேர் இந்த குரூப் அட்டவணை எப்படி பிரிச்சிருக்காங்க, ஸோ எதன் அடிப்படையில் இந்த மேட்சஸ் வருது, அந்த கேள்வி எதனால வருது அப்படின்னா, ஒரு சில டீம் கூட ரெண்டு மேட்சஸ் இருக்கு, ஒரு சில டீம் கூட ஒரு மேட்சஸ் தான் இருக்கு. எதன் அடிப்படையில் இப்படி பிரிக்கிறாங்க, அதுக்கான ரீசன் என்ன, இதுக்கு பின்னாடி ஏதாவது தில்லுமுள்ள வேலை இருக்கா, ஸோ இது பின்னாடி எதன் அடிப்படையில் இது பிரிச்சிருக்காங்க, உண்மையாலுமே கரெக்டாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்துச்சு. ஸோ இது எல்லாமே என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று அட்டவணை வெளிவந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி இதுதான். ஸோ நீங்க எந்த மாதிரியான ஸ்கெடியூல் பார்த்துருப்பீங்க அப்படின்னா, ஸோ வரிசையா இந்த டீமுக்கு இந்த டீம் கூட ஒரு மேட்ச், இந்த டீமுக்கு இந்த டீம் கூட ஒரு மேட்ச், ஸோ ஓவராலாக 14 மேட்ச் அப்படிங்கிறத பிரிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக முன்னாடி இந்த 2018, 19, 20 இந்த காலகட்டத்தில எல்லாம் அட்டவணை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ஒரு டீம் இன்னொரு டீம் கூட ரெண்டு தடவை விளையாடணும். ஸோ அப்போ மொத்தமாக 8 டீம் இருந்தது. ஸோ ஆக மொத்தம் மீதி ரிமைனிங் 7 டீம் இருப்பாங்க. ஸோ 7 டீம் கூட அவே அண்ட் ஹோம் மேட்சஸ் ரெண்டு மேட்ச் விளையாண்டா 14 மேட்ச் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்படிதான் பிரிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 2 பேருமே உள்ள வந்தாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் மேட்சஸ் அதிகமாகும். அதாவது மீதி 9 டீம் இருப்பாங்க. ஸோ 9 டீம் கூட ரெண்டு மேட்ச் விளையாண்டா, ஹோம் அண்ட் அவே விளையாண்டா ஆல்மோஸ்ட் 18 மேட்சஸ்க்கு மேல போயிடும். ஹோம் லீக் மேட்சஸே அவ்வளோ அப்படின்னா, ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய குவாலிஃபயர் அதெல்லாம் முடிக்கும் போது ஒரு டீம் சாலிடா 20 இல்லைன்னா 21 மேட்சஸ் 22 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி போயிடும் இல்லையா? ஸோ இந்த சமயத்தில் இதை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நீங்க மார்ச்ல ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அது ஜூன் தாண்டி போயிடும். நமக்கு ஜூனுக்குள்ள முடிக்கணும். ஸோ கண்டிப்பா மேக்குள்ள முடிக்கணுங்கிறதா டார்கெட். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்பர் 1 இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இவங்க எல்லாமே அந்த ஒரு சம்மர் லீவ் வந்து மே எண்டுக்குள்ள தான் முடியும். ஸோ அதுக்குள்ள அவங்களோட டிஆர்பி அதெல்லாம் பார்க்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ இன்னொரு சாலிடான ரீசன் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஆஷஸ் வருது. அது போக ரீசன்ட் டைம்ல இந்த சாம்பியன்ஷிப் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எல்லாம் வந்திருக்குங்கிறதுனால ஸோ மேக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிறதா பிளான். ஸோ மேட்சஸும் அதிகமாக போகக்கூடாது, 10 டீமும் வச்சு விளையாடணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு குரூப் அட்டவணை தான். ஸோ நீங்க நேர்ல அட்டவணை மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. இந்த குரூப் எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோமா? ஸோ பொதுவாக 2 குரூப்பாக பிரிப்பாங்க. குரூப் ஏ, குரூப் பி அப்படின்னு சொல்லிட்டு. குரூப் ஏல 5 டீமும் குரூப் பியில் 5 டீமும் இருப்பாங்க. இது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, குலுக்கல் முறையில் தான் 10 டீமோட பேரும் போட்டு அதில் முதல் 5 டீம் எடுப்பாங்க. அதை குரூப் ஏ, அதுக்கப்புறம் குரூப் பி இப்படி தான் பிரிப்பாங்க. லைக் நீங்கள் அக்ஷனில் பார்ப்பீங்க இல்லையா, 10 பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஆனால் நம்பர் 5 முதல்ல வருவார், அதுக்கப்புறம் நம்பர் 7 வருவார், அதுக்கப்புறம் நம்பர் 8 வருவார், அப்புறம் நம்பர் 1 வருவார். இப்படி மாறி மாறி வரக்கான ரீசன், அந்த குலுக்கு முறையில் கண்ணை மூடிட்டு எதை எடுக்கிறாங்களோ ஸோ அந்த டேக்ல என்ன நம்பர் இருக்காங்களோ அதை பிடிப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் குரூப் ஏ, குரூப் பி அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறாங்க. இந்த குரூப் ஏல இருக்க 5 டீம் இருக்காங்க இல்லையா, போன சீசன்ல எப்படி இருந்தது அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய 5 டீம்ல இப்ப நம்ம ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் வச்சுக்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ்னா மீதி இருக்கக்கூடிய 4 டீம் கூட ஒவ்வொரு மேட்சஸ் அப்படிங்கறத விளையாடுவாங்க. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணா ஓன் குரூப்ல 4 மேட்ச் ஆச்சு. ஆப்போசிட் குரூப்ல 5 டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட ஹோம்ல 1 அவேல 1 அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மேட்ச் விளையாடுவாங்க. 5 டீம் கூட ரெண்டு மேட்ச் அப்படின்னா 10 மேட்ச் ஆச்சு. ஸோ ஆக மொத்தத்தில் 14 மேட்ச் அப்படிங்கிறது தான் கால்குலேஷன். இந்த தடவையும் அதே மாதிரி 2 குரூப் தான். ஆனா பிரிச்சது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். குரூப் 1ல, அதாவது குரூப் ஏன்னு வச்சுக்கலாம். குரூப் ஏல யார் யார் இருக்கா அப்படின்னா, கொல்கத்தா, பெங்களூர், ராஜஸ்தான், சென்னை, அதுக்கப்புறம் பஞ்சாப் அப்படிங்கிற 5 டீம் இருக்கு. குரூப் பில ஹைதராபாத், டெல்லி, குஜராத், மும்பை, லக்னோ அப்படிங்கிற 5 டீம் இருக்கு. ஸோ இதுல நம்ம குரூப் ஏல நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்துக்குவோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கூட 2 மேட்சும், ராஜஸ்தான் கூட 2 மேட்சும், பெங்களூர் கூட 2 மேட்சும், கொல்கத்தா கூட 2 மேட்சும் விளையாடுவாங்க. ஸோ போன சீசன்ல ஓன் குரூப்ல ஒரு மேட்ச் தான் இருந்தது. இந்த தடவை ஓன் குரூப்லயே ரெண்டு மேட்சஸ் வச்சுட்டாங்க. அப்போ சிஎஸ்கே ஓன் குரூப்ல இருக்க டீம்ஸ் கூட 8 மேட்ச் விளையாண்டுருப்பாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் குரூப் பிக்கு போவோம். குரூப் பில என்னென்ன டீம் இருக்காங்க நான் சொன்னேன். ஹைதராபாத், டெல்லி, குஜராத், மும்பை, லக்னோ அப்படிங்கிற 5 டீம் இருக்காங்க இல்லையா. இதுல ஏதாவது ஒரு டீம் கூட மட்டும் 2 மேட்ச் விளையாடுவாங்க. அந்த டீம் யாரு அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ். ஏன்னா இந்த சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு மும்பை இந்தியன்ஸ் கூட, அதாவது ஆப்போசிட் குரூப்ல ஒரே ஒரு டீம் கூட தான் 2 மேட்ச், வான்கடையில் 1, சேப்பாக்கில் 1. அதனால மும்பை இந்தியன்ஸ் கூட மட்டும் 2 மேட்ச். ஆல்ரெடி 8 மேட்ச், இந்த 2 மேட்ச் சேர்த்தீங்கன்னா 10 மேட்ச் கால்குலேட் ஆச்சா. மீதி இருக்கக்கூடிய லக்னோ, டெல்லி, குஜராத், ஹைதராபாத் இந்த 4 டீம் கூடயும் ஒரு மேட்ச் தான் இருக்கும். அப்படி பார்த்தா ஆக மொத்தத்தில் 14 மேட்ச் அப்படிங்கிறது வந்துடும். 10+4 = 14 அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இப்படிதான் 14 மேட்ச் நடக்குது. சில பேருக்கு கொஞ்சம் குழம்பும், சில பேருக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குரூப்பை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு புரியும். ஸோ பெருசாக நம்ம கால்குலேட் பண்றதுல எதுவுமே இல்லைங்க. ஒன் குரூப்ல மொத்தமாக 5 டீம் இருக்காங்க. அதுல ஒரு டீம் நீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய 4 டீம் கூடயும் ரெண்டு மேட்ச் விளையாடணும். ஸோ அப்படி பார்த்தா 8 மேட்ச் ஆச்சு. ஆப்போசிட் குரூப்ல 5 டீம் இருப்பாங்களா, அதுல ஏதாவது ஒரு டீம் கூட 2 மேட்ச் விளையாடணும்.
ஸோ 10 மேட்ச் ஆச்சு. மீதி 4 டீம் இருப்பாங்க. அவங்க கூட எல்லாம் ஒவ்வொரு மேட்சஸ். ஸோ ஆக மொத்தத்தில் 14 மேட்சஸ். ஸோ இதுதான் இந்த தடவை நடக்க போற விஷயம். ஸோ இதுல மும்பை இந்தியன்ஸுக்கு நான் சாதகமா இருக்கிறதா பார்க்குறேன். ஸோ இது குலுக்கல் முறையில் தான் பிரிக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தாலும் மும்பைக்கு கொஞ்சம் ஈஸி கேம்ஸ் அப்படின்னு நான் சொல்வேன். அது எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா, ஸோ மும்பை குரூப்ல குஜராத், டெல்லி, ஹைதராபாத், ஸோ அதுக்கப்புறம் லக்னோ, இதுல ஒரு 3 டீம் மும்பையோட கொஞ்சம் பவர்ஃபுல் கம்மியாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பவர்ஃபுல்லா இல்ல. ஸோ கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஈக்குவலா ஹைதராபாத் மட்டும்தான் இருக்காங்க. மீதி இருக்கிற டீம் எல்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ மும்பைக்கு ஓன் குரூப்ல பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய 8 மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு 6 வின் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஆப்போசிட் குரூப்ல இருக்காங்க இல்லையா, சென்னை கூட மட்டும்தான் உங்களுக்கு 2 மேட்ச் வருது. ராஜஸ்தான் கூட ஈஸியா உங்களுக்கு ஒரு மேட்ச் தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கொல்கத்தா கூட ஒரு மேட்ச் தான் இருக்கு. பெங்களூர் கூட ஒரு மேட்ச் தான் இருக்கு. ஸோ பவர்ஃபுல் டீம் கூட எல்லாம் ஒவ்வொரு மேட்ச் தான் இருக்கு. ஸோ அதை அவங்க ஈஸியா டேக்கிள் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால தான் ஸோ தம்ப்நெயில்ல மும்பைக்கு கொஞ்சம் ஈஸியா குரூப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் ஓவரால் கால்குலேஷன்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள், குரூப் பத்தின உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட்ல ஷேர் பண்ணலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.